ஒரு கிராபிக்ஸ் டிசைன் நிறுவனத்துல மேல்மட்ட லெவல்ல எக்கச்சக்கமான பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு அடிமட்ட ஊழியரான டிரைவரோட சம்பளத்துல கை வச்சிருக்காங்க இங்க சில நிர்வாகிகள். இதனால மனசளவில் ரொம்ப உடைஞ்சு போன டிரைவர் செஞ்ச தப்பால 4 அப்பாவிகளோட உயிர் பறிபோயிருக்கு. நம்ம கூட இருக்கிறவங்களை நம்ம நல்லா பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள நல்லா பாத்துப்பான்னு ஒரு படத்துல அஜித் வசனம் பேசியிருப்பாரு. ஆனா ஒருவேளை அதை செய்ய தவறிட்டா சில நேரங்கள்ல சில ஊழியர்கள் இப்படியும் கூட கொடூரமா ரியாக்ட் பண்ணிடுவாங்கன்னு நிரூபிச்சிருக்கு இந்த சம்பவம். நடு ரோட்ல டெம்போ இப்படி கொழுந்து விட்டு எரியறதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? காஸ்ட் கட்டிங்ன்ற பேர்ல ஒரு நிர்வாகி எடுத்த ஆக்ஷனுக்கு ஒரு கடைநிலை ஊழியர் கொடுத்த ரியாக்ஷன் தான் இது. ஒரு ஆத்திரத்துல அந்த ஊழியர் செஞ்ச தவறால இப்ப 4 பேரோட உயிர் பறிபோயிருக்கு. முழு குற்ற பின்னணியையும் தெரிஞ்சுக்க விசாரணையை தொடங்கணும். சம்பவம் நடந்த இடம் மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்துல உள்ள ஹிஞ்சேவாடி பகுதி. இங்க உள்ள ஒரு கிராபிக் டிசைனிங் நிறுவனத்துல பல எம்ப்ளாயிஸ் வேலை பார்த்துட்டு வராங்க. ஊழியர்கள் சிரமம் இல்லாம சரியான டயத்துக்கு வேலைக்கு வந்துட்டு போறதுக்காக ஆபீஸ் ஷட்டில் இயக்கப்பட்டிருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு டெம்போல 12 ஊழியர்கள் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமா திடீர்னு அந்த டெம்போ வேன் தீப்பற்றி எரிய தொடங்கி இருக்கு. நடந்த சம்பவத்துல 6 பேர் படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில அட்மிட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 4 ஊழியர்கள் அந்த இடத்திலேயே தீக்கிரையாகி பரிதாபமா இறந்து போனது மகாராஷ்டிராவையே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. ஆரம்பத்துல எல்லாரும் இத தீ விபத்துன்னு தான் நினைச்சிருக்காங்க. ஆனா இன்வெஸ்டிகேஷன்ல தீ லேசா பற்றி எரியவும் அந்த வாகனத்துல இருந்த டிரைவர் இறங்கி ஓடின சிசிடிவி காட்சி வெளியாகி அது போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. உடனடியா சந்தேகத்திற்குரிய அந்த டிரைவரை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தப்ப அவர் திட்டமிட்டு டெம்போக்கு தீ வச்சது அனைவரையும் அதிர வச்சிருக்கு. இந்த கொடூரத்தை செஞ்ச டிரைவரோட பேரு ஜனார்த்தன் ஹம்பர்திகார். ஜனார்த்தனுக்கு அந்த நிறுவனத்துல வேலை செஞ்ச சீனியர் நிர்வாகிக்கும் கடந்த சில நாட்களாவே சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் சமீப நாட்களா ஜனார்த்தன் வேலை பார்த்த கம்பெனில மேனேஜ்மெண்ட் காஸ்ட் கட்டிங் நடவடிக்கைகள்ல இறங்கி இருக்காங்க. அவங்க தண்ட செலவுன்னு ஹைலைட் பண்ண லிஸ்ட்ல ஜனார்த்தனோட பேரு இருந்திருக்கு. இந்த சூழல்ல தான் ஜனார்த்தன் பேச்சுவார்த்தைக்கு அழைச்ச நிர்வாகிகள் அவரை வேலையை விட்டு தூக்கணும், இல்லனா அவர் வாங்குற சம்பளத்தையே குறைச்சிக்கணும்னு டீல் பேசினதா சொல்லப்படுது. அத்தனை வருஷமா வேலை பார்த்த இடமே கோவிலு, முதலாளி தெய்வம்னு நினைச்சிட்டு இருந்த ஜனார்த்தனுக்கு மேனேஜ்மெண்டோட இந்த அதிரடி முடிவு நம்ப வச்சு கழுத்தறுத்தத மாதிரி ஃபீல் ஆகி இருக்கு. ஆதங்கத்தை நேரடியா வெளிப்படுத்த முடியாம மனசுக்குள்ளேயே அழுது புழங்கின ஜனார்த்தன் தன்னோட இந்த நிலைக்கு காரணமானவங்களை பழிவாங்க நினைச்சிருக்காரு. அதுக்காக டெம்போல இருந்த ஒரு திரவ பொருளை கொளுத்தி வாகனத்தை தீப்பிடிக்க வச்சிருக்காரு ஜனார்த்தன். விபத்து ஏற்படுத்தின மாதிரி தீ வைக்கணும்னு என்றதுதான் ஜனார்த்தனோடைய மோட்டிவா இருந்திருக்கு. ஆனா தீ மலமலன்னு வேகமா பற்றி எரிஞ்சதுல அந்த வாகனத்துல ஜனார்த்தனை நம்பி பயணிச்ச 4 ஊழியர்கள் பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. தப்பு செஞ்சிட்டோம்ன்ற குற்ற உணர்வு ஜனார்த்தனை பாடாப்படுத்தவும் அவர் செஞ்ச குற்றத்தை ஒப்புக்கிட்டு போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. சமீபத்துல கேரளாவிலையும் இப்படிதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. காஸ்ட் கட்டிங்ன்ற பேர்ல கேரளாவை சேர்ந்த முதலாளி எடுத்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ஊழியர் ஆயில் கம்பெனிக்கு தீ வச்சு கொளுத்திய சம்பவம் நம்முடைய குற்ற சரித்திர நிகழ்ச்சியிலையும் ஆழமா பதிவு பண்ணியிருந்தோம்.
இந்த சூழல்ல மகாராஷ்டிரால இப்படியான சம்பவம் நடந்திருப்பது காஸ்ட் கட்டிங் பண்ணணும்னு பிளான் பண்ணவங்கள லேசா பதற வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்படி பழி வாங்குறது மூலமா தொழிலாளிகளோட வாழ்க்கை தான் பறிபோகுன்றதே நிதர்சனமான உண்மையா இருக்கு. முதலாளிகளும் அவங்க தரப்புல தவற வச்சுக்கிட்டு ஊழியர்களை வஞ்சிக்க கூடாது அப்படின்றது அனைவரோட கோரிக்கையா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.